இன்றைய ரவுண்ட் அப் செய்திகள். பாமக செயற்குழு கூட்டத்தில் தனது மகளான காந்திமதிக்கு மேடையில் இடம் கொடுத்தது போல அவருக்கு கட்சியில ஏதும் பதவி வழங்கப்படுமான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு இப்போதைக்கு ஒரு பதவி இல்ல, ஆனா போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியுங்கிற பழைய பாடலை பாடி சூசகமா பதிலளிச்சிருக்காரு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ். அஜித்குமார் கொலை வழக்கிலையும் அரசு வேலை வாங்கி தர்றதா பல பேர்கிட்ட பணத்தை வாங்கி மோசடியில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளியான நிகிதாவை இதுவரை கைது செஞ்சு வாக்குமூலம் வாங்க வேணாம்னு எந்த அதிகாரி உத்தரவிட்டிருக்காருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதிமுகவை மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்க போறதா சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறத கொடுத்த காசுக்கு மேல நிறைய பேசுறாருன்னு பாஜக காரங்களை கிண்டல் பண்ணி வர்றாங்கன்னு பாஜகவுக்கு டப்பிங் பேசி வந்த பழனிசாமி இப்போ அவங்களுக்காக ஒரிஜினலா பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு திருவாரூர்ல நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு கட்சியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு வரக்கூடிய இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட வார் ரூமினுடைய வீடியோவில் இடம்பெற்ற டிஜிட்டல் கிளாக்ல 2026ல வரலாற்றை படைக்க மீதமுள்ள நாட்கள் மற்றும் நேரம்னு டிஸ்பிளே ஆகக்கூடிய வீடியோவையும் பதிவிட்டிருக்காங்க தாவேகா. திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில பல கொள்ளைகள் நடந்திருக்கிறதாகவும் இன்னும் 9 மாதம் மட்டும் இதையெல்லாம் பொறுத்துக்கணும்னு தெரிவிச்சதோட அமித்ஷா சென்னைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தமிழக மக்களோட மனநிலை நல்லா மாறிடுச்சுன்னு அது 2026 தேர்தலில் தெரியும்னு சொல்லியிருக்காரு பாஜகவை சேர்ந்த ஹச் ராஜா. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.